அந்த குரல் என்னிடம் சொன்னது, உன் ஆண்டவரை எல்லாவற்றையும் விட அதிகமாக நீ அன்பு செய்யவில்லை. உன்னைப் போல உன் அடுத்திருப்பவரையும் அன்பு செய்யவில்லை. உன் வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் நீயே ஒரு கடவுளை செய்து கொண்டாய். உனக்கு தேவைப்படும் போதும் துன்ப நேரங்களிலும் மட்டுமே நீ ஆண்டவரை நினைத்தாய். அவரை தேடினாய். ஜெபக்கூட்டங்களுக்கு சென்றாய். இறுதியில் என்ன சாதித்தாய்? ஒன்றுமே இல்லை. உன்னிடமிருந்து எதுவுமே எதிர்பார்க்காமல் ஆண்டவர் உன்னை நிறைய ஆசீர்வதித்தார். ஆனால் நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நன்றி உணர்வு இல்லாமல் வாழ்ந்தாய். அந்த வேளையில் எனது வாழ்வின் நூல் திறக்கப்பட்டது. கடவுளுக்குரிய மாட்சியையும் நன்றியையும் நீ ஒருபோதும் கொடுத்ததில்லை. உனக்கு பணம் தேவைப்படும் போது நீ கடவுளை தேடுவாய். ஏனெனில் பணம்தான் உன் கடவுள். பணம்தான் உன் கடவுள் என்று அவர்கள் சொன்னதும், எந்த பணம்? அது எங்கே இருக்கிறது? ஏனெனில் நான் பூமியில் வாழ்ந்தபோது நிறைய கடன் பட்டிருந்தேன் என்று கத்தினேன். இதுதான் நான் இறுதியாக பேசியது. ஏனெனில் நான் பேசிக்கொண்டிருக்கும் போதே என் வாழ்வின் நூல் திறக்கப்பட்டது. நம் கடவுள் எவ்வளவு அற்புதமானவர்! அவரது பேரன்பு எவ்வளவு பெரியது! அவருக்கு நாம் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஏனெனில் நம் பாசமுள்ள அன்னையர் நமக்கு 1-2 வயது நடக்கும்போது எடுத்த புகைப்படத்தை இன்னும் வைத்திருப்பார்கள். ஆனால் கடவுள் என்னை பற்றி ஒரு புத்தகமே வைத்துள்ளார். அவர் அந்த புத்தகத்தை திறந்தபோது என் முழு வாழ்வையும் நான் அதில் பார்த்தேன். கருவில் உருவான நொடி முதல் வாழ்வின் கடைசி நொடி வரை வாழ்வு முழுவதையும் நான் அதில் பார்த்தது உங்களால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அழகாயிருந்தது. கருமுட்டையும் உயிரணுவும் ஒன்று சேர்ந்த போது நான் ஒரு சிறிய சூரியனைப் போல உருவாகினேன். அது என் தாயின் வயிற்றில் ஒளி வீசியது. பெற்றோரின் அணுக்கள் ஒன்று சேர்ந்து கலந்தபோது சிறிய சூரியனாகிய என் ஆன்மா உருவானது. ஆனால் இன்னும் மூளை கூட உருவாகவில்லை. நான் கடவுளோடு பேசிக்கொண்டிருந்தேன். எல்லா படைப்புகளிலும் கருவுற்ற அதே நொடியில் ஆன்மாதான் முதலில் உருவாகிறது. உடனே கடவுளோடு தொடர்பு உண்டாகி பேசத் துவங்குகிறது. நான் வளரத் துவங்கிய போது பாவமும் என்னோடு சேர்ந்து வளர்ந்தது. பாவமறியாத என் சிறு வயதில் பிறருக்கு உதவி செய்ய மிகவும் விரும்பினேன். இவ்வுலகம் நன்மையானதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஏழைகளை பார்த்தால் வருத்தப்படுவேன். பிறருடைய துயரம் கண்டு அழுதிருக்கிறேன். என் தாய் தான் இதற்கு காரணம். பிறரை அன்பு செய்ய வேண்டுமென அவர்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நோயாளிகளை சந்திக்கவும் மக்களுக்கு உதவி செய்யவும் என் தாய் என்னை அழைத்து சென்றிருக்கிறார். தொடர்வோமா நண்பர்களே?